பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பயங்கரமானதை செய்யும் தேவன். By awful deeds you answer us. இந்த செய்தியுடைய இன்னைக்கு 4வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். யோசனையே ஹரே அவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. காலுக போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. வாலி நடத்தும் வீண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெளியே, ஆராதனை ஆராதனை. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினம் தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. படைத்தவரே பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னிப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூளைக்கலே, ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஆரோக்கியராஜ் பிரதர், பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அது ஒரு மலையாக இருக்கலாம், அல்லது ஒரு தேசத்துக்கு, பெலிஸ்தியர் தேசத்துக்கு, அந்த மக்களுக்கு பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. அவர் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்யறார். அவங்க ஐயோ இந்த பயங்கரமான பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி நாங்க எப்படி நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த செய்திக்கு ஆதாரமான வசனம் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்கிறேன். சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனம். நீர், சங்கீதம் 65:5. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனாலே, சொல்றது கிடையாது, செய்கிற ஆக்ஷன், எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவை ஆளுகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு காரியத்திற்கு ஒரு திறவுகள் வார்த்தை எங்க இருக்குதுன்னா, எரேமியா 17வது அதிகாரம் 17வது வசனம். இவர் தீர்க்கதரிசி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர்கிட்ட. அது என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இது எங்களுக்கு பயங்கரமா இருக்கக்கூடாது, நீங்க பயங்கரமான ஆண்டவர். எகிப்தியரை அப்படியே தபக்குன செங்கடல் மூளை வச்சீங்க, அவங்களுக்கு நீங்க ஆனா எனக்கு இருக்கக்கூடாது. எரேமியா 17வது அதிகாரம் 17 வசனம். நீர் எனக்கு பயங்கரமா இராதேயும். ஏன் அப்படின்னா, தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம். இதான் நீங்க நம்ம பார்க்க போறோம்.
தீங்கு நாள் அப்படின்னு ஒரு நாள் வரும். அன்னைக்கு யார் எனக்கு அடைக்கலம்னா நீர் மாத்திரம் எனக்கு அடைக்கலமாக இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறத புரிந்து கொள்றதுக்கு, இது இண்டிவிஜுவலாக ஒரு நபருக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு. சிங்கிள் மேன். தேசத்தை காமிச்சு உங்களுக்கு தாகோன் பெட்டிக்கு முன்னாடி பொத்துன உளுந்து கிடக்குது. சில உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றாங்க, அப்பா எப்படிப்பட்ட பயங்கர, எங்களுக்கு மூல வியாதியெல்லாம் வந்து ஒரு நாள் அப்படியே கரை எங்க மேல பாரமா இருக்குன்னு பெலிசர் அலறி அடிச்சு ஓடினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் எங்க இருக்குன்னா, சங்கீதம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 13:6 ஒரு துதியின் சத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அது என்ன துதியின் சத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தபடினாலே அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு தாவீதுக்கு தாவீதுக்கு நன்மை செய்கிறார். என்ன நன்மை செய்கிறார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். இதுல நன்மை செய்கிறார்னு சொல்லி கடைசியில பாடுறாரு. ஆனா அவர் போன பாதை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்துல பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தலை சுத்திரும், எனக்கு தலை சுத்தி. கர்த்தாவே எதுவரை என்னை மறந்திருப்பீர். அப்ப முடிக்கும் போது ஆண்டவர் துதிக்கிறார். ஆனா சங்கீதம் 13வது அதிகாரம் முதல் வசனத்துல தாவீதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர். அப்ப தாவீதுக்கு ஒரு பிரச்சனை, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி. மக்கள் மறந்துடுவாங்க, இன்னைக்கு வியாழக்கிழமை மறந்துடுவாங்க. தம்பி ஆரோக்கியராஜ் டொப்னா வந்துட்டாரு, செல்வி டீச்சர் வந்துருச்சு. ஆனால் பிஸியா இருப்பாங்க. நான் அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, சார் உங்களுக்கு வேலை இல்லை சார். இந்த பாஸ்டர் பாஸ்டர், ஏன்னா எல்லாருக்கும் அப்படி இருக்க முடியாது சார், உங்களை மேல இருக்க முடியாது சார் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா மக்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை மறந்து, செய்திருக்கங்கள மறந்து பிஸியா இருக்காங்க. அப்படி தாவீது என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, முதல் வருஷம் கர்த்தாவே எதுவரை என்னை மறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மறந்துட்டாரு அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை சும்மாலாம் சொல்ல மாட்டாரு. இதுவரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைத்திருக்கு. 2 காரியத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்குது. ஒன்னு மறந்துட்டார், இன்னும் முகத்தை மறைத்திட்டார். 2மே ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சத்துருக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பயங்கரமான சத்ரு தாவீதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர 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 தாவீதுக்கு கேள்வி வந்துச்சு. 2 கேள்வி வந்துச்சு. அடுத்து பாருங்க, 2வது, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து. சஞ்சலம் சஞ்சலம் தவிப்பும் என்ன செய்யணும், ஓடி போகும். சமாதானம் சந்தோஷம் நம்ம தலையில வரணும். இப்படி இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், ஒரே ஹாப்பியா இருக்கும். ஆனா இங்க சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து இதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எல்லாம் கேள்விகளா வருது. இந்த கேள்விகள் வர்றதுக்கு காரணம் என்ன, இருக்கிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு இது வந்திருக்கா இல்லையான்னு தெரியாது, எனக்கு வந்திருக்கு. நான் பல பாதைகளை போயிருக்கிறேன். அன்னைக்கு எப்பா போச்சு, நம்ம சோழியே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். அதுதான் நடக்கிற காரியம். அடுத்து பாருங்க, இங்கதான் பிரச்சனை உங்களுக்கு பார்க்கிறோம். எதுவரை என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவார். இங்கதான் பிரச்சனை இருக்கு. எதுவரை சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவார். இப்ப ஆண்டவருடைய பிள்ளை போய்கிட்டே இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூடவே இருக்கிறார், வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. இப்ப திடீர்னு ஒரு சத்துரு வந்துடுறான். அது கோலியாத்தா இருக்கலாம், யாரான இருக்கலாம். அவன் தன்னை உயர்த்த 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 ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பயம் வந்துடும்னா, ஆண்டவர் தமது முகத்தை மறைத்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என் மேல் பழைய அன்பு கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா சத்துரு என்ன பாக்குறான்னா, ஒரு தூரத்துல நிற்பான். நின்றுட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் போகிற பாதையில ஒரு பிரச்சனையா வரும்போது அவனுக்கு ஒரே சந்தோஷம் வந்துடும். நான் நினைச்சேன், எனக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா தூரமாக பார்த்து கொண்டிருக்கிற சத்துரு என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், சாப்டர் ஓவர் அப்படின்னு அவன் நினைப்பான்.
2015 எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்தப்ப ஒரு ஊழியக்காரர் 100% ஊழியக்காரர் விருதுநகர்ல, அவருக்கு டைம் பாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கா போன் அடிக்க வேண்டியது. போன் அடிச்சு உங்களுக்கு தெரியுமா சிஜி டாக்டருக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அநேகமாக நீங்கள் அவரை மறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. எனக்கு இது எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கதிரேசன் அப்படின்னு ஒரு பிரதர் தெரியும் ஹைதராபாத். அவருக்கு நான் ஆண்டோட்ட மட்டும் தான் சொன்னேன், யார்ட்டுமே நான் சொல்லலை எனக்கு சர்ஜரி. உங்கள்கிட்ட கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் எனக்கு போன் அடிக்கிறார் சர்ஜரி முடிஞ்ச பிறகு. என்னங்க ஐயா, உங்களுக்கு பைபாஸ் ஆபரேஷனா? எனக்கு இந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு அப்படின்னு அவர் பேரை சொன்னாரு. ஏங்க அவருக்கு என்னங்க வேலை இல்லையா, உங்களுக்கு போன் அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு? ஐயா எல்லாருக்கும் அவர் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு, 4-5 பேர் எங்கிட்டே சொன்னாங்க, இவருக்கு தான் வேலை அப்படி ஒருத்தருக்கா போன் அடிச்சு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி நான் அவரை கூப்பிட்டேன். பிரதர் பிரைஸ் எல்லாம், எனக்கு பைபாஸ் ஆபரேஷன் நடந்திருக்கு, நீங்க என்னத்துக்கு ஒருத்தட்டா போன் பண்ணி சொல்றீங்க? கதிரேசன் போன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரு ஜெப குறிப்புக்கு சொன்னேன் சார். நான் சொன்னேன் அப்படின்னா ஆபரேஷன் முன்னாடி சொல்லியிருக்கணும். ஆபரேஷன் வந்து 15-20 நாள் ஆச்சு, நான் ஓபிக்கும் வந்தாச்சு, வேலைக்கு வந்துட்டேன். இப்ப என்னத்துக்கு நீங்க ஒருத்தருட்டையா போன் எடுத்து சொல்றீங்கன்னு கேட்டேன். சாரி சார், இனிமேல சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. இதுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த சத்ரு தூரத்துல இருந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். இவ்வளவு நாள் நீ ஜாலி பண்ணினியா சார், உனக்கு ஒரு ஆபரேஷனா, இனி உன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த ஹாப்பியா இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சங்கீதம் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு பாடு வரும் பொழுது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அதுக்கு தெரியும் எப்ப பிக்சருக்குள்ள வரணும்ட்டு. தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா? எஸ் வந்துச்சு. என்ன பண்ணாரு? ஒன்னும் செய்ய ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், அதைத்தான் செஞ்சிட்டு இருந்தார். சத்துருக்கு பிடிக்குமா? அது பிடிக்காது. நீ என்ன நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இவங்க போய் ராஜாட்டா சொல்லி, யாருமே உண்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாது ரூல போடியாச்சா போட்டாச்சு. தானியேல் தெரியுமா? எஸ் தெரியும். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. சரி, நீ ஓ வேலையை நடத்து, நான் எனக்கு தெரியும் எப்ப என் பிள்ளைய காப்பாற்றணும்ட்டு. அனுமதிக்கிறாரு. இப்ப தானியேல சிங்க கபையில போடணும்ட்டு பிளான் பண்ண அத்தனை சத்துருக்குள்ள ஒரே டான்ஸ் போட்டுருவாங்க. டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு டக்கு. நம்ம நினைக்கிறது சரியா போச்சு, நல்லா சரியா போச்சுன்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எப்ப என் பிள்ளைய காப்பாற்றணும்ட்டு. சிங்க கவியில போடுற வரை வெயிட் பண்றாரு. ஆனா சிங்க கவியில போடுறதுக்கு முன்னாடியே என்ன செய்துட்டார்னா, அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அன்னைக்கு தானியேலுக்கு ஒரே ஜாலியா யார் மேல படுத்து தூங்கியிருப்பாரு? சிங்கத்து மேல. சிங்கம் நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி புசுன்னு இருக்கும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும். அதனால அந்த வசனம் எவ்வளவு தெளிவாக தாவீது சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 13வது அதிகாரம் 4வது வசனம், அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனாலே என் சத்துருக்கள் கலிவுறாது இப்படி செய்தார்களும். இதுதான். அவன் சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியும் அவனால சந்தோஷப்பட முடியாது, நான் விடமாட்டேன், எனக்கு தெரியும். சரி, இப்ப நான் உங்களுக்கு இதுதான் ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் நபருடைய வாழ்க்கையில எப்படி இன்டர்ஃபியர் பண்றாரு. இப்ப பைபிள்ல இருந்து அப்படிப்பட்டது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டணும். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன எல்லாமே தானியேல் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரை பார்க்க போறோம்னா, ஆதியாகமம் 31வது அதிகாரம். ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு மனிதன் 36 யாக்கோபு. ஆண்டவருக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான் பேரை சொல்லும் பொழுது, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாம இருக்கிறேன். அதுக்கு ரொம்ப ஆசை. எனக்கு யாக்கோபை பிடிக்கும். நான் ஆரோக்கிய ராஜின் தேவன் சொல்லுவார், நான் செல்வி டீச்சருடைய தேவனையும் சொல்லுவார், சிஜித்துடைய தேவனையும் சொல்லுவார். அந்த சொல்லுவாரு, அதுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கும். சரி,
இங்க நம்ம பார்க்கிற சத்ரு யாருன்னா 31வது அதிகாரம் 36வது வசனத்துல பார்க்கிறோம். யாக்கோபு கோபம் எழுதி லாபோ நாடு வாக்குவாதம். லாபான் மாமனார் மருமகனுடைய உறவு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல கொஞ்சம் இடிக்குது, ரொம்ப இடிக்குது. இங்க நம்ம பார்க்கிறோம் மாமனார் லாபான், மருமகன் யாக்கோப், 2 பேருக்கும் யுத்தம். கொஞ்சம் பிறகு பாத்தீங்கன்னா தாவீதுக்கும் சவுல் மாமனார் மகளை கட்டி கொடுத்துருக்காரு, ஆனாலும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. எங்க வீட்டுல என்னுடைய மாப்பிள்ளைய நான் பார்த்த உடனே வெளியில வந்த உடனே நான் எந்திரிச்சு ஒரு வணக்கம் வைப்பேன். வணக்கம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவேன். அவர் உடனே வாங்க மாமா அப்படின்னு என்ன சொல்றாரு. எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு வரை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா பைபிள் அப்படி கிடையாது. அநேக இடத்துல மாமனார் என்னதான் மாறிடுறா, சத்ருவா மாறிடுறாங்க. யாருக்கு சத்ரு? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம், பயங்கரமான யுத்தம், கொலைதான் செய்வேன். அப்படி அளவுக்கு என்ன செய்து வர்றாங்க. ஆண்டவர் விடுவாரா? விட மாட்டார். பாருங்க அப்பொழுது யாக்கோபு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு தூரத்திற்கு உக்கரமாக தொடர்ந்தோடி நான் என்ன தப்புது என்ன துரோகம் செய்வேன். இதுக்கு பிரச்சனை தெரியாது, அது வேற. இவரு கையில சுத்தமா இருக்காரு, இவரு தப்பு எதுவுமே செய்யல. அப்ப எப்படி இருக்கும்? என் மாமனாரு எனக்கு விரோதமாக ஒரு பெரிய படையை தடுத்திட்டு வந்திருக்கிற, உனக்கு என்னையா கிடைச்சதுங்கிறாரு. அடுத்தவங்க இந்த 20 வருஷம் காலமா. அப்ப 20 வருஷம் எந்த மருமகன் எந்த மாமனாருக்கு உண்மையா இருந்தாருங்க, உண்மை 100% உண்மையா இருந்தார். உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளையும் எல்லாடுகளையும் நான் தின்னவில்லை. இந்த திங்கிறதுனா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு புரியாதனால நான் சொல்றேன். நம்முடைய தோட்டத்துக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, அப்படிதான் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். அந்த தோட்டம் முன்னாடி ஒரு ஸ்டேஜில் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோழி பண்ணை அப்படின்னு வச்சிருந்தோம். ஒரு 4 டாக்டர்ஸ் நாங்க சேர்ந்து ஒரு கோழி பண்ணை வச்சோம். அதுல ஒருத்தர் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு இருந்தார். அவர் ரொம்ப நல்லா சமையல் பண்ணவர், ஆல்கஹாலிக், லிக்கர் எல்லாம் இருக்க மாட்டார். எப்பவுமே வரும்போது ஒரு 1/2 பாட்டில் கையில கொண்டு வந்துருவார். அவர் என்ன செய்வார்னா, ஒரு கோழியில 2 கோழி எடுத்துருவார். எடுத்து அறுத்து அவரே பீஸ் போட்டு கிளீன் பண்ணி ஒரு பிரியாணி செய்வார். சூப்பர் பிரியாணி. நான் சாப்பிட்டது, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த வாட்ச்மேனுக்கும் இவங்க 2 பேர் தான் சாப்பிடுவாங்க. வாட்ச்மேன் சாரையும் குடிக்க மாட்டாரு. இவர் அந்த 1/2 பாட்டில ஓபன் பண்ணி அந்த கோழியை கட் பண்றதுல இருந்து அந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிக்கிறவரை அந்த பாட்டில காலி பண்ணிடுவார். இன்னைக்கு அவர் செத்து போயிட்டார். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரே அந்த முடி இடியா காலெல்லாம் அங்க கிடக்கும். நானும் என் தம்பியும் வருவோம். என்னங்க நேற்று வந்தாரு உங்க ஒர்க்கிங் பார்ட்னர், 2 கோழி எடுத்துட்டாரு, எனக்கும் கொடுத்தாரு, நானும் சாப்பிட்டேன். அவர் மருந்து சாப்பிட்டாரு, கோழி சாப்பிட்டாரு, வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. இது ரெகுலர் அவர் செய்த காரியம். ஆனா இவர் கோழி பண்ணிலிருந்து கோழியை சாப்பிடுறதுக்கு யோசிக்கவே மாட்டாரு. ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது, நல்ல மனுஷன். சொல்றாரு, உம்முடைய மந்தையிலே கடாக்களை நான் தின்னவில்லை. கோழி தின்னாப்ப நான் திங்கலைங்கிறாரு. பீருண்டதை நான் உம்மிடத்திலே கொண்டு வராமல் அதற்கு உத்தரவாதம் பண்ண. அப்படின்னா பீருண்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடை ஒரு சிங்கம் அடிச்சுட்டு போயிடுச்சு. கடிச்சு தின்போது அந்த ஆட்டோடைய கால் அல்லது ஏதாவது ஒரு போர்ஷனை விட்டுட்டு போகும், காது என்ன விட்டு அங்க கிடக்கும். இவர் என்ன பண்ணணும்னா ஒன்னும் செய்ய முடியாது. அதனால இந்த பார்ட் எதெல்லாம் மிஞ்சிச்சோ அதை ஓனர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்னா அவங்க அப்படியா சரின்னு விட்டுருவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, பீருண்டு போனா அதுக்கு என்னுடைய ஆடை நான் கொடுத்தேங்கிறாரு. பகலிலே களவு பண்ணு, இரலை கொண்டு என் கையிலே கேட்டு வாங்கினேன், வாய் தட்டு எனக்கு கொடுத்துரு அப்படின்றது. பகலிலும் வெயிலிலும் இரவிலும் குளிரிலும் பட்சித்தது, நித்திரை எனக்கு கண்களுக்கு தூரமா இருந்தது, இவ்விதமாக பாடுபட்டேன். ஆண்டோடைய மனிதன் யாக்கோபு எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாக்கோபுனால எத்தனை ஏமாத்தினாரு, அம்மாவை ஏமாத்தினாரு, அப்பா எல்லாம் செஞ்சாரு. ஆனா மாமனார் லாபான்ட்ட மட்டும் உண்மையா இருந்திருக்காரு. தான் ஏன் பைபிள் இருக்கு. அவ்வளவு உண்மையா இருந்தாலும் ஆண்டவர் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 20 வருஷத்திலே உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்திலே சேவித்தேன். இந்த சேவித்தேன்ங்கிறது கடவுளுக்கு குக்குறவங்க சேவிக்கிறது, ஆண்டவர் தான் சேவிப்போம். ஆனா யாக்கோபு
அவருடைய மாமனாரை சேர்த்தார். அந்த அளவுக்கு ஒரு மரியாதையாக வந்தார். ஆனாலும் விரட்டிட்டு வரான். விரட்டிட்டு வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 42வது சொல்றாங்க. இங்கதான் யாக்கோபு ஆண்டவரை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் பாருங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமும் தேவனும் ஈசாக்குக்கு பயபக்தி வருவது என்னோடு இராமல் போனாங்கிறாங்க. ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்றாரா? பண்றாரு. லாபான் நீ இஷ்டத்துக்கு வாழ முடியாது. என் பிள்ளையை நீ தொட முடியாது. அது என் பிள்ளை. அவன் பேரோட என் பேரு சேரப்போகுது. எல்லாரும் யாக்கோபின் தேவனை சொல்ல போறாங்க. அதனால நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டு. இது ரொம்ப ஈஸிங்க, வெறுமையா அனுப்புறது. இப்ப ஒரு என்னை பார்க்க மாட்டார். அவரு நல்லா ஊழியம் செய்கிற ஒருத்தர். அவரு என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு உலக பிரகாரமான மனுஷனோட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறாரு. எங்க அந்த அளவுடைய சேர்ந்தீங்க? ஆமாங்க. நீங்க கீழே விழுந்துடாம இருந்துக்கோங்க. ஏன்னா இப்ப நான் சொல்ல போறது கேட்டா உங்களுக்கு மயக்கம் வரும். எனக்கு வந்துச்சு. 1 கோடி நான் அவர்கிட்ட பணத்தை கொடுத்தேன் இந்த பிசினஸுக்கு. அது மட்டும் கிடையாது, என்னுடைய சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் நான் கன்வின்ஸ் பண்ணி இது பெஸ்ட் பிசினஸ், நான் 1 கோடி போட்டிருக்கேன், நீங்களும் பணத்தை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசினஸ் நடக்குது நல்லா ஜெய் நடக்குது. இவருக்கு ஒரே சந்தோஷம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவர் பாடியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். சும்மா உதாரணம் சொல்றேன். நல்லா பிசினஸ் பிக்கப் ஆயிடுச்சு. அப்ப இருந்தாலும் சொல்லிட்டாரு, நீங்க இனி அதுக்குள்ள வரக்கூடாது, அது 100% எனக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லி. எங்க நான் 1 கோடி போட்டிருக்கேன். 1 கோடி போட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சு. இவர் இப்ப என்கிட்ட வந்தாரு. வந்து டாக்டர் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஆகி போச்சு, அந்த லொக்கேஷன்லாம் சொல்றாரு. அது நீங்க பார்ட்னரா? எனக்கு அந்த இடம் நல்லா தெரியும். பயங்கரமான ஒரு இடம், அது சூப்பர் பிசினஸ் நடக்கிற இடம். நான் குழு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டாக குழு சொல்ல மாட்டேன். ஆரோக்கியம் மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மண்டையை சொரிஞ்சு போய்க்கிறேன். அப்ப நான் அவர்கிட்ட தெளிவா சொன்னேன், நீங்க புல்பெட்லாம் ஏறி செய்தி கொடுப்பீங்களா? ஆமா டாக்டர் கொடுப்பேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீங்கன்னு சொல்லி இருக்கிறது தெரியுமா? தெரியும் டாக்டர். அப்புறம் ஏன் சேர்ந்தீங்க? அந்த நேரத்துல என்னுடைய டேலண்ட், என்னுடைய தாளந்து அங்க தேவையா இருந்துச்சு. அதனால என்னுடைய தாளந்துகள் எல்லாம் உபயோகித்து பாருங்க. தாளந்தை எங்க யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக கிடையாது, தான் பேசுவோம். இவர் நினைச்சுக்க இந்த தாளந்தை யூஸ் பண்ண ஆண்டவர் நல்லது, உண்மை மொத்தமான ஊழியக்காரனே அப்படின்னு கூப்பிடாங்க. இவர் நினைச்சாரு. ஆனா கவுத்து தலைகளை கவுத்து விட்டுட்டார். எதுவுமே அவனுக்கு கிடையாது. உன் சொந்தக்காரன் போட்டதெல்லாம் சரியா போச்சு பா அப்படின்னு தோர்த்து விட்டார். இது லாபானுடைய ஆவி. என்னதுங்க? லாபானுடைய ஆவி. அதனாலதான் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பாயா பக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டு. அவர் வெறுமையாய் தான் போனார். ஆனா அதே தேவன் தான், ரெண்டும் ஒரே கடவுள் தான். ஆனா ஆண்டவர் சொன்னது அங்க சேராதனார். சரி, இப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போகிறார். பாதையில கொண்டு போகும் பொழுது என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முப்பத்தி 1வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கிறது. இப்ப ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சார். இன்டர்ஃபியர் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலை எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்துகிறேன். 2 பேருக்கு நடுவில் இருக்கு, இனி நான் உடனே பின்னாடி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 55 வசனம் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டான். ஆண்டவர் பாருங்க என்ன அருமையாக துரத்தி விட்டுட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்த தேவன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31வது அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவர் லாபான்கிட்ட எப்படி இன்டர்ஃபியர் பண்றாங்க. அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, ஆண்டவர் சொப்பனத்துல வந்து அவனை தூக்கத்தெல்லாம் கெடுத்து விட்டு
நீ யாக்கோபோடே நன்மை என்று தீமை என்றும் எச்சரிக்கை. ஆண்டவர் வார்னிங் பண்ணாம இவனுக்கு எப்படி இருக்கும்? வியர்த்து விறுவிறுத்து தான் எந்திரிச்சிருப்பான். எப்பா யாரு பின்னாடி நானும் போவேன், ஆனா யாரு என் மாப்பிள்ளை பின்னாடி மருமை பின்னாடி போக மாட்டேன். ஆண்டவர் அப்படியே இன்டர்ஃபியர் பண்றாரு. இஷ்டத்துக்கு என் பிள்ளைகளை நீ தொட முடியாது. ஆனா பிரச்சனை இங்க முடியல. என்ன செய்யல பாருங்க, 32வது அதிகாரம் முதல் வசனத்துல அடுத்த பிரச்சனை வரப்போகுது. அதனால ஆண்டவர் ஒரு அட்வான்ஸா ஒரு ஒரு ஸ்ட்ரென்தனிங் காரியத்தை காட்டுறார். தேவ தூதர்கள் கேட்டுக்கோங்க. லாபானுக்கு அவரே தரிசனமாக்கி ஒரு பயங்கரத்தை காட்டுறாரு, ஓடிய போயிட்டான். 32வது அதிகாரம் முதல் வசனம். அடுத்த பிரச்சனை வரப்போது. அந்த அடுத்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றார். யாக்கோபு 2வது வசனம். அவர்களை கண்டபொழுது, தேவதூதரை கண்டபொழுது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று, தேவனுடைய சேனை. யோசிச்சு பாருங்களேன், தேவன் சேனைகளோட யாக்கோபோட கூடயே வந்துட்டு இருக்காரு. தரிசனத்தை காட்டுற, மகனே நீ தனியா இல்லப்பா, நான் கூட இருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, ஆனா என் சேனைகளும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். பின்பு யாக்கோபு ஏதம் சீமேரி ஏசாவோட. இப்ப அடுத்த பிரச்சனை ஏசா. ஏசா யாக்கோபு லாபான் ஓரளவு கொஞ்சம் ரொம்ப வெறித்தனம் இருக்காது. ஏன்னா இவர் எதுவும் ஏமாத்தல, மாமனாருக்கும் தெரியும். இவர் சொன்னதுல எதுவும் இல்லைன்னு சொல்லல, அப்படித்தானே? ஏதாவது பொய் தான், என்ன போய் கதை கதையா விடுறா வயசு சொல்லுவாரு. ஆனா இங்க அப்படி கிடையாது, வாயவே திறக்கல. அடுத்து ஏசா அப்படி கிடையாது. ஏசாவை இந்த யாக்கோபு ஏமாத்தி இருக்கான். அதனால இன்னும் பயம் கொடுக்கும். தமிழ் மடியில கனம் இருந்தால் வழியில பயம் இருக்கும். மடியில பயம். ஏன்? அப்பாவை ஏமாத்தி ஏசாக்கு வர வேண்டிய ஆசைத்தான் பிடிக்கிட்டாரு. அதனால இந்த பயம் இருக்கிறதுனால 5வது வசனம். என் எருது கழுதை ஆடு வேலைக்காரர் வேலைக்காரர்கள் ஒன்றென்றும் உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் அறிவிக்கும். அப்ப 400 பேரோடு என்ன செய்யறாரு? எதிர்த்து வர்ற 400 பேர். யோசிச்சு பாருங்க. ஏசா அவன் காட்டுவாசி, வனவாசி, அவன் வேட்டையாடுறான், பயங்கரமான வேட்டையாடுறான். அப்படி ஒரு விட்டா பாரு, யாக்கோபு பிளாட் தனியா இல்ல, 400 பேரோட வர்றாங்க. சும்மா வருவானா? கையில வெப்பனோட தான் வருவார். வெப்பன் இல்லாமலாம் வர மாட்டாங்க. என்னென்ன வெப்பன் வச்சிருந்தாரு நமக்கு தெரியாது, ஆனா வெறுங்கையே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு, நான் உன்னைய விட மாட்டேன். பாருங்க, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 41வது வசனத்துல பாக்குறோம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரம் வரும், அப்பொழுது என் சகோதரனை யாக்கோபை கொன்று போடுவேன். இந்த அளவுக்கு உள்ள ஒரு கோபம் வைராக்கியம் எல்லாம் இருக்குது. இதோட வர்றான யாருக்கு தெரியும்? யாக்கோபுக்கு தெரியும். இந்த நேரத்தில் ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவருக்கு தெரியும் எப்படி இன்டர்ஃபியர் பண்ணணும்னு சொல்லி. எப்படி இன்டர்ஃபியர் பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே ஆதியாகமம் 33வது அதிகாரம் 3வது. தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரையிலே மட்டும் குனிந்து வணங்கி தான் சகோதரன் கிட்டி சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். ஆண்டவர் சத்ரு என்ன நினைப்பான்? யாக்கோபு சோழி முடிஞ்சிருச்சு, நான் சரியான மேட்ச், இன்னும் பெரிய ஆளா இருப்பேன். தாவீது கோலியாத் மேட்சே கிடையாது. ஆனா எங்க அண்ணன் தம்பி 2 பேர். ஒருத்தனுக்கு வெப்பன் கிடையாது, பிள்ளைக ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரி தான் இருக்காங்க. இவர் ஒரு குச்சி வச்சு ஊனிட்டு வராரு. ஏன்னா இடுப்பு தொடை எலும்பு நகர்ந்து வச்சு ஹிப் டிஸ்லோகேட் ஆச்சு, ஓடக்கூட முடியாது. இந்த நேரத்துல ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்ணி என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிறவர்கள் யார் என்றால், அதற்கு தேவன் உமது அடியாருக்காருன்னா பிள்ளைகள். இதாங்க அந்த உண்மை எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்போதுதான். இல்லைன்னா இவர் என்ன செஞ்சிருப்பாரு? கதையா விட்டு
உனக்கு தெரியுமா இந்த பிள்ளை எப்படி கிடைச்சிருந்துச்சு, இந்த வேலைக்கார எப்படி கிடைச்சான்னு தெரியுமா, தூதியும் பலன்னு உனக்கு தெரியுமா ஐயா, அதுல ஸ்பெஷாலிட்டி தெரியுமான்ட்டு கதையெல்லாம் விட்டுருப்பாரு. இது எல்லாத்தையும் சென்சார் பண்ணிட்டு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைப்பா எனக்கு, இது ஏன் பிள்ளை கிடையாது. அவள் அவன் வந்து எனக்கு எதிர்கொண்டு வந்து அந்த மந்தைகள் எனக்கு என் ஆண்டவருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தது. அப்பொழுது ஏசா, என் சகோதரனி எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உணர்த்துறது. ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்க போகிறேன். இது ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். என்னுடைய மகள் டீனோ தீபாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தூத்துக்குடியில் மாப்பிள்ளை. அப்ப கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. அப்ப டவுரி என்ன கொடுக்கணும், அதாவது சீர். டவுரினா உங்களுக்கு தெரியுமா, நாகர்கோவில் நாங்கெல்லாம் எங்க சொந்த ஊர். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு சில சொத்துக்களை நாங்கள் எழுதி கொடுக்கணும். அது வீடா இருக்கும், தோப்பா இருக்கும், அது என்னன்னு அவங்க நம்ம டீல் பண்ணணும், பேசணும். நான், எங்க அண்ணன், தம்பி, நாங்கள் 3 பேரும் தூத்துக்குடிக்கு போனோம். போய் எங்க சம்பந்திட்ட பேசும்போது நாங்க கேட்கணும், மச்சான் உங்களுக்கு என்னென்ன சொத்து உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி. ஏன்னா நாகர்கோவில் வழக்கம் என்னன்னா, அந்த சொத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துடணும், நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், மாப்பிள்ள உங்க சொத்தெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, எங்க சொத்தெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம், உங்க பொண்ணை மட்டும் எங்க காணுங்க அப்படின்னா. எங்களால் நம்ப முடியும். இப்போ 7 வருஷம் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்தேங்க. 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2007 இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இங்க பாருங்க, ஏன் ஆடு மாடெல்லாம் நான் வச்சுக்கிறேன், உன் ஆடு மாடெல்லாம் நீ வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. இதே இதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் என் வாழ்க்கையில். சரி, இந்த செய்தியை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போயிடும். அன்றைய தினம் ஏசா திரும்பினான், வந்த வழியிலே சேரி போயிட்டான். இனி அதுக்கப்புறம் வரவே இல்லை. காரணம் என்னன்னா, ஆண்டவர் தான் பிள்ளைகள் போற பாதையை பார்க்கிறார். சத்ரு அவனுக்கு ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வார். செஞ்சு பின்னாடி போகாம அவன் உன் இடத்துக்கு போயிருந்த துரத்தி விட்டுறான். நீ செய்கிற மாதிரி தானே, போ, இங்க வராதுன்னு அனுப்பிட்டான். ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிறீர் ஐயா. ஒரு தனி மனிதனுக்கு, குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற பயங்கரமான காரியத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலும் இதே ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.